தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனம். இந்த ವೇದ ಧ್ಯಾನಕ್ಕೆಂದೇ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಭಾಗ ಪರಿಶುದ್ಧ ಯೋವಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. வாரத்தின் முதல் நாள் காலையில அதிக இருட்டோட மக்தலேனா மரியாள் கல்லறை எடுத்துக்கொண்டு கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க ಕಂಡಾಳ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಮ್ಮ. ವಾರದ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಮಗ್ದಲದ ಮರಿಯಾಳು ಮುಂಜಾನೆ ಇನ್ನೂ ಕತ್ತಲಿರುವಾಗಲೇ ಸಮಾಧಿಯ ಬಳಿಗೆ ಬಂದು ಸಮಾಧಿಯ ಕಲ್ಲು ಅಲ್ಲಿಂದ ತೆಗೆದಿರುವುದನ್ನು ಕಂಡಳು. ಸಾಕು ಸಾಕು ಸಾಕು. ಲೂಕ எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1வது வசனம். ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. வாரத்தின் முதலாவது நாள் அதிகாலையில தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட ಕಲ್ಲರೆ ಎಡத்தில் வந்தார்கள். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಮ್ಮ. ಆ ಸ್ತ್ರೀಯರು ಸಬ್ಬತ್ ದಿನವಾದ ಮೇಲೆ ಧರ್ಮ ನಿಯಮದ ಪ್ರಕಾರ ವಿಶ್ರಮಿಸಿಕೊಂಡು ವಾರದ ಮೊದಲನೇ ದಿವಸದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಮೊಬ್ಬಿರುವಾಗ ತಾವು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಸುಗಂಧ ದ್ರವ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು சமாதிக்கு ಬಂದರು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வார்த்தை படிக்கும்போது என்ன கவனம் வருது? ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಏನು ಜ್ಞಪ್ತಿಗೆ ಬರುತ್ತೆ? ಈಸ್ಟರ್ ಜ್ಞಪ್ತಿ ಬರುತ್ತಲ್ವಾ? அப்படிதானே? இன்னைக்கு ஈஸ்டர் இல்லை, அப்படிதானே? நமக்கு நாள்தோறும் ஈஸ்டர் தான். ஒத்துக்கிறீங்களா? ನಮಗೆ ದಿವಸವೂ ಸಹ ಅವರ ಪುನರುದ್ಧಾನ ದಿನಾನೆ. ಯಾಕೆಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಪುನರುದ್ಧಾನ ಹೊಂದಿದ್ರ ನಿಮಿತ್ತವಾಗಿದ ನಾವಿನ್ನೂ ಜೀವದಿಂದ ಇದ್ದೀರಿ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதில் ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கிறது. 2 காரியங்களை குறித்து நான் சொல்ல போகிறேன். ஒன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றது, இன்னொன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்றது. நீங்கள் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை படிச்சிங்கன்னு சொன்னால், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ ಇಡಿತು ಪೋಡಿகிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಜ್ಞಾನವಂತಿಯೋ ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವಳು, ಜ್ಞಾನಹೀನಳು ಅದನ್ನು ತನ್ನ ಸ್ವಂತ ಕೈಯಿಂದ ಮುರಿದು ಬಿಡುವಳು ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಕಟ್ಟೋದು ಯಾರ ಕೈಲಿದೆ? ಸ್ತ್ರೀ ಕೈಯಲ್ಲಿದೆ. ಆಗ ಸ್ತ್ರೀ ಏನು ಮಾಡಬೇಕು? ಏನು ಮಾಡಬೇಕು ಹೇಳಿ? என்ன செய்யணும்? அதிகாலையிலே தேவ சமூகத்தில் இருக்கணும். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடிவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல சபையாகிய நம்மை ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? மனவாட்டின்றாங்க இல்லையா? நாம் எல்லாமே அவருக்கு மனவாட்டிகள், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அப்ப நாம் அனைவரும் பலனடைய வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதிகாலை வேளையில அவரை தேடணும். யார? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடணும். நாம் யாரை தேடுறோம்? சத்தமா ஒத்துக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வந்த உடனே எதை தேடுறோம்? அதை தேடுறோம். ஸோ தேவ சமூகத்தில் அதிகாலையில் இவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இருட்டோட அவரை பார்ப்பதற்கு
அவரை பார்ப்பதற்கு, அவரை வைத்த இடத்துக்கு அவங்க போறாங்க. ஆனா ஆண்டவர் இப்ப அங்க இல்ல. எங்க இருக்கிறாங்க? நம்ம எங்க கூப்பிடுறோம்லோ 2 பேர் ஒரு மனதோடு அங்கே அவர் இருக்கிறார். அப்ப அதிகால வேளையில அவருடைய சமூகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு, குடும்ப வாழ்க்கையில வளர்வதற்கு பெண்கள் அதிகாலையில, அப்ப ஆண்கள் 8 மணி வரைக்கும் தூங்கலாமான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. குடும்பத்தோடு கூட அதிகாலையில தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். தேவச்சனமே, அது இல்லாத நிமித்தமாக தான் அநேக குடும்பங்கள்ல என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, விடுதலை இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. நீங்க இதை தொடர்ந்து செய்து பாருங்களேன். அதிகாலையில தேவ சமூகத்தை பாருங்க, ஜெபிங்க. ஏன் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை நாள்தோறும் புதியதாக இருக்கிறது. ಅನುದಿನವೂ ಸಹ ಕುಟುಂಬವಾಗಿ ಅತಿ ಮುಂಚಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವ ಸಮೂಹವನ್ನು ನೋಡ್ರಿ, ದೇವರು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳ್ರಿ. ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಕೃಪೆ ಅನುದಿನವೂ ಸಹ ಹೊಸದಾಗಿದೆ. ಹೊಸದಾದ ಕೃಪೆಗೆ ನಾವು ಅನುದಿನವೂ ಸಹ ಏನು ಮಾಡಬೇಕು? ಬಯಸಬೇಕು. ಆದ್ರೆ ನಾವೇನು ಮಾಡ್ತೀರಿ? என்ன செய்கிறோம்? வாரத்துக்கு ஒரு வாட்டி போதும், அப்படிதானே? காலைல 7 பேர் எந்திரிச்சு ஜெபித்து வேதத்தை வாசிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய கரங்களை பார்க்கிறாரு, நான் இல்லை. 5 மெசேஜ் எவ்வளோ பேர் படிக்கிறோம்? என்ன மெசேஜ்? ஃபோனில் வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். யாரும் கை தூக்க மாட்டேன்றீங்களே, யாருமே பார்க்கறது இல்லையா? ஆச்சரியமா இருக்கு. ஏன் நான் இந்த காரியங்கள் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், நாள்தோறும் தேவ சமூகத்தில் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் தரக்கூடிய அந்த புதிய கிருபைனால நம்ம என்ன செய்யணும்? ಸೂழ்ದು ಕೊಳ್ಳ வேண்டும். ದೇವರು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಆ ಹೊಸ ಕೃಪೆಯಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಏನು ಮಾಡಬೇಕು? ಆವರಿಸಿಕೊಳ್ಬೇಕು, ಮುಚ್ಚಲ್ಪಡಬೇಕು. ಅವಾಗ ಆ ಸಂಜೆ ತನಕ ನಾವು ಭದ್ರವಾಗಿರ್ತಾರೆ. ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದರೂ ಸರಿ, ದೇವರು ತನ್ನ ಕರಗಳನ್ನು ನೀಟಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಯೋದಕ್ಕೆ ತನ್ನ ಶಕ್ತಿಯನ್ನು ದೇವಚನವೇ. ಎಷ್ಟು ಆಪತ್ತುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ವಿಪತ್ತುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ಸಂಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರತಿ ಒಬ್ಬರನ್ನು ಸಹ ನನ್ನೂ ಸೇರಿಸಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಆತನ ಕೃಪೆ. ಆತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದವರು ವಾಕು ಮಾರದಿದ್ದಂಥವರು. அவர் வாக்கு மாறாத தேவன், சொன்னது சொன்னபடி செய்கிறார். ஆனால் நாமோ அப்படி இல்லை. எவ்வளவோ நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? புது வருஷத்தில் வந்து என்ன செய்கிறோம்? பொருத்தನೆ பண்ணுறோம், அப்படி தானே? ಅರಿಕೆಗಳು ಮಾಡ್ತೀರಿ, ನಾನು ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತೀನಿ ಅಂತೇಳಿ. ಎಷ್ಟು ಜನ ನಾವು ಅದರಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿದ್ದೇವೆ? எத்தனை பேர் அதில் நம்ம நிலையாக இருக்கிறோம்? நம்ம மறந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை மறக்காதவர். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮರೆಯೋದಿಲ್ಲ. ಯುಗದ ಸಮಾಪ್ತಿವರೆಗೂ, ಕಟ್ಟ ಕಡೆವರೆಗೂ ಪ್ರತಿದಿನ ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದವರು ಅವರು ನಮ್ಮ ಸಂಗಡನೇ ಇರ್ತಾರೆ. உலகத்தின் முடிப்பறிந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூடனே இருப்பேன் என்றவர் அவர் நம்மோடு கூடனே இருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நாம் தான் அப்பப்போ அவரை விட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? போய் வந்துட்டு இருக்கோம். ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹಾಗಾಗಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಬರ್ತಿದ್ದೀರಿ ನಾವು. ಆದರೆ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡದೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ದೇವರು. ಅವ್ರು ಕೈ ಬಿಡದೆ ಇರೋದ್ರ ನಿಮಿತ್ತವಾಗಿದ ನಾವಿಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೇವೆ. அவர் நம்மை கைவிடாத படினால தான் இந்த இடத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம். அப்போ அதிகால வேளையில நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தை பார்க்கிறவர்களாக இருக்கணும். அந்த அதிகால வேளையில பார்க்கக்கூடிய ஸ்திரீகள் சிலர் இருக்காங்க. அவர்களை குறித்து வேத வசனம் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீங்க நீதிமொழிகள்
12வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கோங்களா. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 4வது வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், ಲಜ್ಜೆ ಉಂಟು ಪಣಿக்கிறವಳೋ ಅವನಿಗೆ ಎಲುಬುರಿಕೆಯಾ ಇರುಕ್கிறாள். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಮ್ಮ. ಗುಣವಂತೆಯು ಪತಿಯ ತಲೆಗೆ ಕಿರೀಟ, ಮಾನ ಕಳೆಯುವವಳು ಪತಿಯ ಎಲುಬಿಗೆ ಕ್ಷಯ. 31வது அதிகாரம் 10வது வசனம், 31ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய நிலை முத்துகளை பார்க்கினும் ಉಯರ್ந்தது, ಬೆಲೆ ಉಯರ್ந்தது. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಮ್ಮ. ಗುಣವತಿಯಾದ ಸತಿಯು ಎಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಳು, ಆಕೆಯು ಅವಳಕ್ಕಿಂತಲೂ ಬಹು ಅಮೂಲ್ಯಳು, ಬಹು ಅಮೂಲ್ಯಳು. ಈ ಗುಣಶಾಲಿಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಗುಣಗಳು ಏನು ಅಂದೇಳಿ ನೀವು 15ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 29ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ಅದರಲ್ಲಿ ವಿವರಿಸಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 15வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் அப்படியே அதில் விவரித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாம ஆண்டவருக்கு குணசாலியான ஸ்திரீகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய தலைக்கு நம்ம எப்படி இருப்போம்? கிரீடமாய் இருப்போம். இல்லைன்னா அவருடைய பேரை கெடுத்தவர்களாக இருக்கும். எப்படி எப்படி சொல்லுங்க? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ? ಅವರ ಹೆಸರನ್ನು ಕೆಡಿಸವರಾಗಿರ್ಬೇಕಾ, ಅವರಿಗೆ ನಾವು ಕಿರೀಟಗಳಾಗಿರ್ಬೇಕಾ? எப்படி இருக்கணும்? கிரீடமா இருக்கணும். கிரீடமா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அதிகாலையில எழுணும், தேவ சமூகத்தை பார்க்கணும், தேவன் தரக்கூடிய நன்மைகளை மட்டும் இல்ல அவருடைய கிருபைகளை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். பாஸ்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அன்னன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ இதுக்கு அது கொடுத்துடுவாரு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நாள்தோறும் வளருவதற்கு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். காத்திருப்பவர்களோ புது பெலனடிந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து பறப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಕರ್ತನಿಗೆ ಕಾದಿರುವವರು ಹೊಸ ಬಲವನ್ನು ಒಂದು ಹದ್ದುಗಳಂತೆ ಹಾರಾಡುವರು ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, அவருடைய சமூகத்துல நீங்க முழு மனதோடு கூட அவரோடு கூட ஐக்கியமாகி 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்க நிச்சயமாக விடுதலை பெறுவீர்கள். எந்த மாற்றமும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. ನೀವು ಎಷ್ಟು ಬೆಳವಣಿತಿದ್ರೂ ಸರಿ, ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬರೀ 5 ನಿಮಿಷ ಅವರೊಂದಿಗೆ ನೀವು ಹೊಂದಾವಣೆ ಆಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡೋದಕ್ಕೆ ಅದನ್ನ ಶಕ್ತನು ದೇವಚನವೇ, ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಹನೂ ಇಲ್ಲ. ನಾವು ಅವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಬೇಕು. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ ಇಲ್ಲೊಂದೇಳಿಲ್ಲ, ಅದ್ರಲ್ಲಿ ನಮ್ಮ ಆಲೋಚನೆ ಎಲ್ಲೋ ಇರುತ್ತೆ, நம்ம ஜெபிப்போம் ஆனா நம்முடைய சிந்தனை எங்கேயோ இருக்கும். அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்கிறாரா? கேட்கப்படதா? ದೇವ ಸಮೂಹಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿಸಲ್ಪಡುತ್ತಾ? ಇಲ್ಲ. ಆ ಸಮಯ ಎಲ್ಲವೂ ವ್ಯರ್ಥನೆ. ನೀವು ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೋದು, ಅವರೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯ ಇಲ್ಲದೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಅದು ವ್ಯರ್ಥ. அவரோடு கூட ஐக்கியமா இல்லாதபடிக்கு நீங்க எவ்வளவு மணி நேரம் ஜெபித்தாலும் அது வெறுது, எந்த மாற்றமும் கிடைக்காது. ஸோ நம்ம அதிகாலையில் அவரை தேடணும், அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும், நம்முடைய குடும்பத்தை அவருடைய ಪಾದಗಾಪಲೆ வைக்கணும். ಅತಿ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರು ನುಡುಕಿ ಅವ್ರು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಆ ಕೃಪೆಯಿಂದ ನಾವು ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಬೇಕು ದೇವಚನವೇ. ಅದು ಅತಿ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರನೇ ಸಿಗುತ್ತೆ.
6 ಗಂಟೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಕೇಳೋದಿಲ್ವಾ? 8 ಗಂಟೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಕೇಳೋದಿಲ್ವಾ? கேட்குறாரா இல்லையா? ஆனால் வசனம் என்ன சொல்லப்படுகிறது? காலை தோறும் என்னுடைய கிருபை புதியதாக இருக்கும். காலை எந்நேரம்? ಎಷ್ಟೊತ್ತಿಗೆ? ಅತಿ ಮುಂಜಾನೆ ವೇಳೆ ಅಂತ ಹೇಳೋದು ಎಷ್ಟೊತ್ತಿಗೆ? 8 ಗಂಟೆಗಾ, 7 ಗಂಟೆಗಾ, 6 ಗಂಟೆಗಾ? ಇಲ್ಲಿ ಅವರನ್ನು ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅವ್ರು ಇನ್ನೂ ಮೊಬ್ಬಾಗಿರುವಾಗ, ಇನ್ನೂ ಕತ್ತಲಾಗಿರುವಾಗ ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಇನ್ನೂ இருட்டோടെ அவர்கள் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிகாலை வேளையில் தேவனை பார்க்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நாள்தோறும் வளர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அதிகாலையிலே தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் தேவச்சனமே. அப்போதுதான் நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நமக்கு மட்டும் இல்லை, பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், பிறருக்கு ஆறுதலாக இருக்க முடியும். சிலர் வந்து பேசினாங்கன்னு சொன்னா, உங்க கூட பேசின என் வாரம் எல்லாமே எப்படி போதோ எனக்கு தெரியாது, உங்களோட கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கலாமான்னு தோணுது சொல்லுவாங்க. அப்படி இன்னும் சிலரை பார்த்தா அங்க பார்த்தாலே இங்க என்ன செய்வாங்க? ತಲೆಡಿಸ್ಕೊಳ್ಳುವಾಂಗ. ಏನು ಕಾರಣ ಇದಕ್ಕೆ? ಕೆಲವರು ತಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ಹಂಚಿಕೊಳ್ತಾರೆ. ನಿಮ್ಮ ಸಮೂಹದಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಾದ್ರೆ ನನ್ನ ಭಾರೆಲ್ಲ ತೀರಿ ಹೋಗುತ್ತೆ, ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡೋಣ ಅನಿಸುತ್ತೆ. ಆದರೆ ಇನ್ನು ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ನೋಡೋವಾಗಲೇ ತಲೆ ಮೇಲೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಯಾಕೆ? ಏನು ಕಾರಣ? ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಸಲ್ಪಡ್ತಾನೋ ಆ ವ್ಯಕ್ತಿಯಲ್ಲಿ ದೇವ ಮಹಿಮೆ ಬಯಲ್ಪಡುತ್ತೆ. ಅದನ್ನು ಎದುರಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು ಗ್ರಹಿಸ್ತಾರೆ, ಆ ಅನುಭವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತಾರೆ, ಆ ಬಿಡುಗಡೆಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತಾರೆ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಡೆಸುವಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರ್ತಕ್ಕಂಥವರು ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ಸಹ ಏನಾಗುತ್ತೆ? ಅದೇ ಏನು ಬರೋದಿಲ್ಲ, ಸತ್ಯ ಹೊರಬರೋದಿಲ್ಲ, ಲೋಕ ಬರುತ್ತೆ. ಎಲ್ಲ ಲಿಸ್ಟು ಹಾಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಅಡ್ವರ್ಟೈಸ್ಗಳು ಲಿಸ್ಟು, ಇಲ್ಲಿದೆ 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 ಅದದ ಬರುತ್ತೆ. ಆದರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ನಡೆಸಲ್ಪಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ಏನನ್ನು ಕುರಿತು ಹೇಳ್ತಾರೆ? ಸತ್ಯವನ್ನು ಕುರಿತು ಹೇಳ್ತಾರೆ, ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಅವಾಗ ಈ ಗುಣಶಾಲಿಯಾದ ಸ್ತ್ರೀ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತಾರಂತೇಳಿ 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಮ್ಮ. ಇನ್ನು ಕತ್ತಲಿರುವಾಗಲೇ ಎದ್ದು ಮನೆಯವರಿಗೆ ತೀನಿಯನ್ನಿಕ್ಕಿ ತೊತ್ತುಗಳಿಗೆ ದಿನದ ಭತ್ಯವನ್ನು ಹಂಚುವಳು. ಹೊಲವನ್ನು ನೋಡಿ ಯೋಚಿಸಿ ಕೊಂಡುಕೊಳ್ಳುವಳು. ತನ್ನ ಕೈ ಕೆಲಸದ ಲಾಭದಿಂದ ತೋಟ ಮಾಡಿಸುವಳು. ನಡುವಿಗೆ ಬಲವೆಂಬ ಪಟ್ಟಿಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ತೋಳುಗಳನ್ನು ಶಕ್ತಿಗೊಳಿಸುವಳು. ವಿವೇಚಿಸಿ ಬಹು ಲಾಭವಾಯಿತೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಳು. ಆಕೆ ದೀಪವು ராத்திரியல்ல ஆறுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில சகோதரிமார்களை பார்த்தீங்களன்னு சொன்னா முழுசு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? பேசிட்டு இருப்பாங்க. யாரோட? ஆண்டவரோடு கூட பேசிட்டு இருப்பாங்க, தேவனோடு கூட பேசிட்டு இருப்பாங்க, மீன்ஸ் ஜெபித்துட்டு இருப்பாங்க. சிலர் மேக்சிமம் தூங்குறதே கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த குடும்பத்தினுடைய பாரம், பிள்ளைகளுடைய பாரம், பல காரியங்கள் ஸ்திரீகளுடைய உள்ளத்துல இருக்கும், நினைவுல இருக்கும். ஆனா சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? 1 மணிக்கு கூட அம்மாவுக்கு ஃபோன் போடுவாங்க. 1 ಗಂಟೆ
1 ಗಂಟೆಯಲ್ಲಿ ಸಹ ಪಾಪ ಅವ್ರು ಕಷ್ಟಪಟ್ಟು ಬಂದು ಅವ್ರು ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಿದ್ರು, ಅವ್ರಿಗೆ ನಿದ್ರೆ ಕೊಡೋದಿಲ್ಲ. ಇವ್ರಿಗೆ ನಿದ್ರೆ ಬರಿಲ್ಲಂತೆ, ಅವ್ರಿಗೆ ನಿದ್ರೆ ಕೊಡೋದಿಲ್ಲ. ಆದರೆ ಇನ್ನು ಕೆಲವರು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ತನ್ನ ಭಾರವನ್ನು, ತನ್ನ ಚಿಂತೆಯನ್ನು, ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಕುರಿತು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಿರ್ತಾರೆ? ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಿರ್ತಾರೆ. ಅದದ ಗುಣಶಾಲಿಯಾದ ಸ್ತ್ರೀಕಿರ್ತಕ್ಕಂಥ ಗುಣಗಳು, ಅದದ குணசாலிக்கு வேண்டிய அந்த குணங்கள் அதுதான். என்ன காரியங்கள் வந்தாலும் யாரோட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. ஒன்று ஆவிக்குரிய தகப்பன், இல்லை ஆண்டவர். இது 2 தான் இருக்கும் அவங்களுக்கு. வேற எங்குமே எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் அப்படி இல்லை. சின்ன காரியம் சளி அண்ணாலே உடனே அம்மாவுக்கு ஃபோனு. ஆண்டவருடைய சமூகத்துக்கு பாருங்களேன், ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த குணசாலியான ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்தையே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அதிகால வேளையில் எழுந்து குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? ரெடியாக வச்சிருப்பாங்க. நம்ம எவ்வளவு பேர் குணசாலிகளாக இருக்கிறோம்? ಅತಿ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿದ್ದು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕಾದಿದ್ದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆಗಳಿಗೋಸ್ಕರ, ಆ ದಿನದ ನಮ್ಮ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ ನಾವು ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರಾಗಿದ್ದಾರೆ? ಎಷ್ಟು ಜನಮ್ಮ? 7 பேர் நம்ம செய்கிறோம். அப்படி செய்தாதான் ஆண்டவர் தரக்கூடிய அந்த நன்மைகளை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರದ ಅವುಗಳನ್ನು ನಾವು சுதந்திரிಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அதிகால வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் நிற்கணும். நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? கீழ்ப்படி மாட்டேன்றா, சொல்றது கேட்க மாட்டேன்றா, படிக்க ಮಾಟನ್ರಾ சொல்கிறோம் இல்லையா? ಹೇಳ್ತೀರಲ್ವಾ? ನನ್ನ ಮಗನು ಅಥವಾ ನನ್ನ ಮಗಳು ಹೇಳಿದ ಮಾತನ್ನೇ ಕೇಳೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನಾನು ಹೇಳೋದನ್ನು ಸ್ವಲ್ಪವೂ ಸಹ ಅನುಸರಿಸೋದಿಲ್ಲ, ಅವಳು ಸರಿಯಾಗಿ ಓದೋದಿಲ್ಲ, ಈ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ನಾವು ಹೇಳ್ತೀರಲ್ವಾ? ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಇದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಹೇಳ್ಬೋದಲ್ವಾ? ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದಲ್ವಾ? ಸೇ ಮುಡಿಯಾದ ಮಾಡ್ಬೋದಲ್ವಾ? ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? சேரும்ல. பாஸ்டருக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவோம். அவர் உபவாசம் இருந்து அதுக்காக ஜெபித்து அவருடைய உடம்ப நாம் என்ன செய்வோம்? நல்லா 3 வேளை திருப்தியாக சாப்பிட்டு நல்லா தூங்குவோம். 8 மணி வரைக்கும் தூங்குவோம். ಹಾಗೆ ತಾನೆ? ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಬಂದ ಕೂಡಲೇ ಫಸ್ಟ್ ಯಾರಿಗೆ ಫೋನು? ಅಯ್ಯ ನನಗೆ ಸಮಸ್ಯೆ ಇದೆ, ನನ್ನ ಮಗನ ಈ ರೀತಿ ಆಗಿದ್ದಾನೆ, ನನ್ನ ಮಗಳು ಈ ರೀತಿ ಆಗಿದ್ದಾಳೆ. ಪಾಸ್ಟ್ರು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಉಪವಾಸ ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಆದರೆ ನಾವುಗಳೇನು ಮಾಡ್ತೀರಿ? ಪಾಸ್ಟ್ ಕೇಳಿದ್ದೀರ, ಅವ್ರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ, ಅವ್ರು ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರು ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು. ನಾವು ಆರಾಮಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಉಂಡು ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಆ ಗುಣಶಾಲಿಯಾದ ಸ್ತ್ರೀ ಅವಳು ಏನು ಮಾಡ್ತಾಳೆ ಅಂತೇಳಿ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇನ್ನು ಕತ್ತಲಿರುವಾಗಲೇ ಎದ್ದೇಳ್ತಾಳೆ ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்ம 7 பேர் 6 மணிக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிடறேன்னு சொல்கிறேன். கை உயர்த்துங்களேன். 6 மணிக்கு முன்னாடி நான் எந்திக்கிறேன். 6 ಗಂಟೆ ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆಗೆ ಮುಂಚೆ ನಾನು ಎದ್ದೇಳಿರ್ತೀನಿ ಅನ್ನೋರು கையை எழுதுங்கன்னு சொன்னேன். பரவாயில்ல, ஆண்டவர் பார்க்கட்டும் உங்களுடைய கைகளை, உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் அதுக்கு மேலே நான் கேட்க போகிறதில்ல, ஏன்னா அது எனக்கு அசிங்கமாக இருக்கும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தயவு செய்து ஹர்லி டு பெட் ஹர்லி டு ரைஸ். முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக என்ன செய்யுங்க? படுங்க, சீக்கிரமாக எந்திங்க. சில வீட்டில் எல்லாம் பார்த்தீங்களன்னா 1 மணி வரைக்கும்னா கதை தான் நடக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஜபமோ வேத வாசிப்போ அல்லது ஆண்டவரை குறித்தான காரியங்களோ கிடையாது.
மொத்த எவ்வளோ பேர் சொந்தக்காரர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய கதையும் அங்கே நடக்கும். 1 மணி வரைக்கும் நடக்கும். காலை எந்திக்கிறது 9 மணிக்கு 8 மணிக்கு. ಇದು ಆಂಡವರ್ ಅರಿವಿರುತ್ತಾರೆ. ದೇವರು ಇದನ್ನು ಕುರಿತು ಅಸಹ್ಯ ಪಟ್ಕೊಳ್ತಾರೆ. ಇದು ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಬಾಧೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರ, ನೋವಲ್ಲಿ ಇದ್ದಾರ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಇದ್ದಾರ, ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಆ ಸಮಯವನ್ನು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕಳೀರಿ. ಅವರ ಬಿಡುಗಡೆಗೋಸ್ಕರ, ಅವರ ಆಶೀರ್ವಾದಗಳಿಗೋಸ್ಕರ ದೇವ ಸಮೂಹವನ್ನು ನೋಡ್ರಿ. ಅವರು ಬಿಡುಗಡೆ ಹೊಂತಾರೆ, ಆಶೀರ್ವಾದ ಹೊಂತಾರೆ. ನೀವು ಬರೀ ಬಾಯಿ ಮಾತಿನಿಂದ ಹೇಳೋದ್ರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಏನೂ ನಡೆಯೋದಿಲ್ಲ. அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, கண்ணீரில் இருக்கிறாங்களா, வேதனையில் இருக்கிறாங்களா, வியாதியிலே இருக்கிறாங்களா, ஆண்டவருடைய சமூகத்தை பாருங்க. அவங்களுக்காக அந்த நேரத்தில் ஜெபிங்க. ஆண்டவர் அவர்களை விழிப்பார், ஆசீர்வதிப்பார். அதை விட்டு வேண்டாத காரியங்களுக்கு உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಬೇಡ್ರಿ. சீக்கிரமாக படுத்தா தான் சீக்கிரமாக எந்திக்க முடியும். சிலருக்கு நான் ராத்திரி எல்லாமே என்ன செய்கிறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம், 4 மணிக்கு தான் நான் படுக்கிறேன். சிலரெல்லாம் 4 மணிக்கு படுத்தாலையும் 5 மணிக்கு மேலே நீங்கள் அவங்கள கட்டி வச்சாலே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பெட்டில் இருக்க ಮಾಟಾಂಗ. பார்த்துருக்கீங்களா, ನೋಡಿದ್ದೀರಾ? ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 5 ಗಂಟೆಗೆ ಮೇಲೆ ನೀವು ಅವ್ರನ್ನ ಬೆಡ್ಡಲ್ಲಿ ಕಟ್ಟಾಕಿದ್ರೆ ಅವ್ರು ಇರೋದಿಲ್ಲ, ಎದ್ದೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. ದೇವರು ಅವ್ರಿಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕೃಪೆ ಅದು. ಇನ್ನು ಕೆಲವರನ್ನು ನೋಡ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 9 ಗಂಟೆಲೇ ಎಬ್ಬರಿಸೋಣ, ಮಮ್ಮೆ ಇನ್ನೂ 5 ನಿಮಿಷ ಮಮ್ಮೆ ಅನ್ನೋರು ಇದ್ದಾರೆ. அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. அது அவருக்கு ஆண்டவர் கொடுத்ததல்ல, அவன் கொடுத்த கிஃப்ட். தூக்கத்தின் ஆவி. செல்ல நீங்க எவ்வளோ மணி நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் யாராவது தூங்குறீங்களா? பைபிள் எடுத்து 2 வசனம் படிக்கிறதுக்குள்ளாவே தானே என்ன வந்துடும், ತೂಕ ಅಂದ್ರೆ ಯಾಕೆ ಬರುತ್ತೆ ಹೇಳಿ, ಯಾಕೆ ಬರುತ್ತೆ? ಆ ಸತ್ಯವನ್ನು ನೀವು ಅರ್ಥಕೊಳ್ಬಾರ್ದು. ಆ ಸತ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಬಾರ್ದು. ಆ ಸತ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಿದ್ರೆ ನೀವೇನಾಗ್ತೀರಿ, ಬಿಡುಗಡೆ ಹೊಂದ್ತೀರಿ, ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತೀರಿ. ಅದು ಅವನಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಆದರೆ ಇದ್ರ ನೋಡಕ ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೂ ನೋಡ್ಕ ಬಿಟ್ಬಿಡ್ತಾನೆ. ಕಾರಣ ಏನು? ಇದು ಎಲ್ಲಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ, ಅವನ ಹತ್ರಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. ಹೆಂಗಿದ್ರು ನಿನ್ನ ಗೆಳೆಯಳು அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் விட்டுடுறான். ஆனால் வசனத்தை பார்க்கறதுக்கு மட்டும் விடவே மாட்டான். ஏன்னா சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற அந்த வசனத்தின்படி அதை அறிவதுக்கு அவன் விடுவதில்லை. அப்போ அதிகால வேளையில் நம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது 2 நன்மைகள் நமக்கு வரும். ஒன்று, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். 2வது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்வோம், வளருவோம். அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ காரியங்களில் வளரக்கூடிய எந்த மனுஷனும் என்ன செய்ய மாட்டா, உலகத்தோடு கூட ಒಟ್ಟಿ வாழ மாட்டா. ಲೋಕದೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ಅವನು ಇರೋದಿಲ್ಲ. ಲೋಕದಲ್ಲಿ ತಾನೇ ನಾವು ಇದ್ದೀರಿ, ಸ್ವಲ್ಪ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ನಾವೆಲ್ಲರೂ ಅನುಸರಿಸ್ಕೊಳ್ಬೇಕು, ಹಾಗೆ ತಾನೇ ಹೇಳೋದು ಇಲ್ಲ. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಈ ಲೋಕದಿಂದ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಏನ್ಗೋಸ್ಕರ? ಆತನಿಗೆಂದೇಳಿ ಜೀವಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ. ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து நம்மை வேர்பிரித்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். அப்படி என்று சொன்னா இந்த உலக காரியங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை வேர்பிரித்திருக்கிறார். எதற்கென்று சொன்னால் அவருக்காக சாட்சியாக வாழ்வதற்கு, சாட்சியாக வாழ்வதற்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். தேவச்சனமே, அதிகால வேளையில என்னை தேடணுன்ட்டு விரும்புகிறாரு. ಅತಿ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಲೆ ಇನ್ನು ಕತ್ತಲಿರುವಾಗಲೇ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಬೇಕಂತೇಳಿ ದೇವರ ಅಪೇಕ್ಷೆ ಆಗಿದೆ. ಏನಗೋಸ್ಕರ? ನೀವು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರ, ಬಿಡುಗಡೆಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರ, ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದದ ಪಾತ್ರೆಗಳಾಗಿ ಇರುವಂತೆ ஆண்டவருடைய விருப்பம் அதாக இருக்கிறது. அதிகால வேளையில என்னை தேடணும்,
எதற்காக? நீங்கள் விடுதலை பெறுவதற்காக, ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக, பிறருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு. உலக வாழ்க்கையில மட்டுமில்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்க அதிகால வேளையில தேவ சமூகத்தை தேடினீங்கன்னு சொன்னா உங்களை வைத்து ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் அது அதிபயங்கரமாக இருக்கும் தேவச்சனமே. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಅಷ್ಟೇ, ನೀವು ಅತಿ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವ ಸಮೂಹವನ್ನು ನೀವು ಹುಡುಕ್ತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಅತಿ ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತೆ. ಬರೀ ಭಾನುವಾರ ಏನೋ ಕೇಳಿ, ಭಾನುವಾರ ಮಾತ್ರ ಸಾಕು, ಹೇಳಿದನ್ನು ನಾವು ಇಟ್ಕೊಳ್ತಂದ್ರೆ ಅದು ಏನಾಗುತ್ತೆ? ஞாயிற்றுக்கிழமை வரும், தேவனுடைய வார்த்தை கேட்குறோம், அது போதும். இது சொல்லியிருக்காங்க, இதுக்கு ஜபம் பண்ண போதும். ஒருவேளை அப்படி நம்ம நினைவா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆகுது தெரியுமா? யாத்ராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம் 20வது வசனத்தை படிங்களா. ವಿಮೋಚನ ಕಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ 20ನೇ ವಾಕ್ಯ. ಪ್ರತಿದಿನವೂ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಆಯಾ ದಿನಕ್ಕೆ ಬೇಕಾದಷ್ಟು ಆಹಾರವನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಳ್ಳಲಿ. 20ನೇ ವಾಕ್ಯ. ಕೆಲವರು ಮೋಸೆ ಮಾತನ್ನು ಕೇಳದೆ ಅದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪವನ್ನು ಮರು ದಿವಸದ ತನಕ ಇಟ್ಟುಕೊಂಡಾಗ ಅದು ಹುಳ ಬಿದ್ದು ನಾತ ಹಿಡಿದು ಕೆಟ್ಟು ಹೋಗಿತ್ತು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபையை, ஆசீர்வாதங்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ಆಯಾ ದಿನಕ್ಕೆ ಅಗತ್ಯಕ್ಕೆ ನಾವು ದೇವ ಸಮೂಹವನ್ನು ನೋಡಬೇಕು. ಭಾನುವಾರ ಹೇಳಿದ್ದು ಸಾಕು ಅಂತೇಳಿ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? ಅದು ಏನಾಗೋ சொல்லுங்களே. ஆமா, அப்ப நாள்தோறும் தேவ சமூகத்தை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கணும். நாள்தோறும் தேவ சமூகத்தை பார்க்கிறவர்களாக இருக்கணும். ஸோ அப்போதான் நமக்கு அந்த புதிய கிருபை, புதிய ನನ್ಮೆகளை ನಮ್ಮಲ್ಲಿ ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳ முடியும் ದೇವಜನವೇ. ಅನುದಿನವೂ ಸಹ ದೇವ ಸಮೂಹವನ್ನು ನಾವು ಅತಿ ಮುಂಚಾನೆ ವೇಳೆ ನೋಡುವಾಗ ಆಯಾ ದಿನದ ಅವಶ್ಯಕತೆಗಳು, ಆಯಾ ದಿನಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕೃಪೆಗಳನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ದೇವಜನವೇ. ನಾವು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ? ಬರೀ ಭಾನುವಾರ ಮಾತ್ರ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಅದು ಸಾಕು ಅಂದೇಳ್ತಕ್ಕಂಥ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಇದ್ದೀರಾ, ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಾತಿಕೊಳ್ಳ್ರಿ. ಅನುದಿನವೂ ದೇವ ಸಮೂಹವನ್ನು ಹುಡುಕ್ರಿ, ಅತಿ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಹುಡುಕ್ರಿ. ಸಮಯ ಸಿಕ್ಕುವಾಗೆಲ್ಲ ದೇವ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಏನು ಮಾಡ್ರಿ? ಓದ್ರಿ, ಧ್ಯಾನಿಸ್ರಿ. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நான் வேத வசனத்தை கேட்டிருக்கிறேன், அது போதும், இந்த வாரம் முழுசா அது போதும். அப்படி ஒருவேளை உங்களுடைய மனநிலை இருந்துச்சுன்னா தயவு செய்து அதிலிருந்து வெளியில வாங்க, மாற்றிக்கொள்ளுங்க. நாள்தோறும் அதிகாலையில் தேவ சமூகத்தை பாருங்க, அவருடைய வசனத்தை படிங்க, தியானிங்க. புதிய கிருபைனால நாள்தோறும் தேவன் உங்களை நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். தேவச்சனமே, நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் எதிர்நிலை தேவச்சனவே. நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கு? நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு? அதிகாலையில தேவனை தேடக்கூடிய அந்த மனநிலையில இருக்கிறோம்ல, அல்லது நமக்கு நேரம் கிடைக்கும் போது அவரை தேடக்கூடிய மனநிலையில இருக்கிறோம்ல?